அனைவருக்கும் வணக்கம். ரிஷப ராசியில் பிறந்த ஆண்களின் பொது குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். ஜோதிடப்படி ரிஷபராசி என்பது இரண்டாவது ராசியாகும். ரிஷபராசியில் கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணி 4 பாதங்கள், மிருகஸ்ரீஷம் 1, 2 பாதங்கள் ஆக இந்த 9 பாதங்களில் பிறந்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ஆவார்கள். இந்த ரிஷபராசியில் பிறந்த ஆண்கள் எதையும் யோசித்து பொறுமையாகத்தான் செயல்படுவார்கள். இவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள். எதுவும் அவ்வளவு எளிதில் பாதிக்காத உறுதியும் அமைதியான குணமும் கொண்டவர்களாக திகழக்கூடியவர்கள். ரிஷபராசியை சேர்ந்த ஆண்கள் இவர்கள் தனிமையை விரும்பக்கூடியவர்கள். திருப்தியான மனநிலையை எளிதில் அடைவார்கள். இவர்களை வற்புறுத்தினால் வளைந்து தர மாட்டார்கள். எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு எதையும் செய்ய மாட்டார்கள். ஆனால் கோப வேசப்படுவதால் பேரழிவுதான் மிஞ்சும். தன் வாழ்நாளில் இது போன்ற ஒரு சில முறைதான் கோப வயப்படுவார்கள். ரிஷபராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் இவர் ராசியில் பிறந்த பின் எளிதில் உணர்ந்து கொள்ள முடியாத எருதினையொத்த மனதை தொடுபவர்கள். அனைத்து குணாதிசயங்களோடும் ஆனால் நல்ல வலிமையோடும் இருக்கக்கூடியவர்கள். ரிஷபராசி பிறந்த ஆண்கள் சதைப்பற்றுள்ள கழுத்து பகுதியையும் அகன்ற வலிமையான தோள்களையும் கொண்டிருப்பார்கள். நல்ல ஜீரண சக்தியை உடையவர்கள். எப்போது எதையாவது அசைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். பொதுவாக இவர்களுக்கு அலை போன்ற சுருள் தலைமுடி இருக்கும். ரிஷபராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பாலனத்தின் மீது அதிக ஈர்ப்பு இருக்கும். ஆனால் எதையும் அவசர கதியில் அனுபவிப்பது என்பது இருக்காது. ரிஷபராசி சேர்ந்த ஆண்கள் எதையும் எளிதில் உணர்ச்சி செய்யப்பட்டு செயலில் இறங்காமல் இருப்பது இவர்களுடைய சிறப்பு குணமாகும். விளம்பரம் பெருமை தேடுதல் இல்லை இவர்களிடம். இவர் தான் வேண்டும் என்று அழைத்தால் உடன் வருவார்கள். ரிஷபராசியை சேர்ந்த ஆண்கள் பொதுவாக எதற்கும் கவலைப்பட்டு நகத்தை கடிக்கும் குணம் கொண்டவர் அல்ல. எதற்கும் கலங்காமல் வருவதை வாழ்க்கையில் இதுவும் ஒரு அனுபவம் என்று எடுத்துக்கொள்ளும் மனோபாங்கு மிக்கவர்கள். ரிஷபராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் மனம் மின்னல் வேகத்தில் செயல்பட்டாலும் முடிவு எடுப்பது என்பது நிதானமாகவும் பொறுமையாகவும் யோசித்த பின்னர்தான் முடிவெடுப்பார்கள். வீட்டில் இருப்பதை தான் பெரும்பாலும் விரும்பக்கூடியவர்கள். ரிஷபராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் தேவையற்ற மாற்றம் இவர்களை உற்சாகம் இழக்க செய்யும். சொந்த வீடு வைத்திருப்பார்கள். அப்படி இல்லாதவர்கள் சொந்த வீடு வாங்கும் முயற்சியில் இருப்பார்கள். அமைதியாக ஒத்து போகிற மாதிரியான சூழலை விரும்பக்கூடியவர்கள். ரிஷபராசி சேர்ந்த ஆண்கள் வீட்டுமனை வியாபாரம் இவர்களுக்கு உகந்த ஒன்று. எப்படியாவது ஒரு வகையில் பூமி நிலம் சம்பந்தப்பட்ட ஒன்றை செய்து கொண்டிருப்பார்கள். ரிஷபராசி சேர்ந்த ஆண்கள் பொதுவாக ஆரோக்கியமும் உறுதியும் உடைய உடல் அமைப்பை கொண்டிருப்பார்கள். ரிஷபராசி சேர்ந்த ஆண்கள் தொண்டை, கழுத்து, கால்கள், கண்டை கால்கள், பிறப்புறுப்புகள், முதுகு மற்றும் முதுகு தண்டு இவைகள் நோய்களாலும் விபத்துகளாலும் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகள். அதனால ரிஷபராசியை சேர்ந்த ஆண்கள் இது மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். பொதுவாக இவர்கள் உணவை நன்கு விரும்பி உண்ணக்கூடியவர்கள். ரிஷபராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் இவர்களுக்கு மதுவும் பிடிக்கும். மதுவை ஒழித்தால் இவர்களுடைய உடல் கட்டுக்குலையாமல் இருக்கும். இயற்கையான காற்று மற்றும் உடற்பயிற்சி இல்லாதது இவர்களுடைய உடல் நலத்தை பாதிக்கும். ரிஷபராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் மிகவும் பிடிவாத குணம் உடையவர்கள். தனது கருத்தில் இருந்து அவ்வளவு எளிதில் மாற மாட்டார்கள். ரிஷபராசி சேர்ந்த ஆண்கள் மன ரீதியான உடல் ரீதியான துன்பங்களை பல ஆண்டுகள் குறை சொல்லாமல் தாங்கும் பலம் பெற்றவர்கள். அது மட்டுமில்லாமல் இவர்கள் தனது குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் மிகவும் உண்மையானவர்களாக இருக்கக்கூடியவர்கள். மிகவும் அதிகமாக பேசுவார்கள். ரிஷபராசி சேர்ந்த ஆண்கள் தர்க்கம் செய்வதில் வல்லவர்கள். பொய்யையும் மெய்யாக பேசுவதில் வல்லமை வாய்ந்தவர்கள். ரிஷபராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரை இந்த வகையான உணவையும் விரும்பி உண்டு செரிமானம் செய்யும் தன்மை உள்ளவர்கள். நல்ல நகைச்சுவை உணர்வு உள்ள இந்த ராசிக்காரர்கள் நன்கு பணம் சம்பாதிப்பவர்கள் இருப்பார்கள். ரிஷபராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் நிதானமாக ஆனால் உறுதியான பெரிய விஷயங்களை சாதிக்க முற்படுவார்கள். இதிலும் தான் முன்னால் இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள். ரிஷபராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தையும் பணத்தையும் பெருக்கி அதை வைத்திருப்பதை பெருமையாக எண்ணக்கூடியவர்கள். ரிஷபராசி சேர்ந்த ஆண்கள் உண்மையாகவே கஷ்டத்தில் உள்ள நண்பர்களுக்கு தாராளமாக பொருள் உதவியும் மன தைரியமும் அளிக்கக்கூடியவர்கள். ரிஷபராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் எதையும் பெரிதாக செய்ய வேண்டும் என்பது இவர்களுடைய எண்ணமாகும். பெரிய கட்டிடங்கள், மிருகங்கள் இவர்களை ஈர்க்கும். ஆனால் சிறிய எலிக்கு கூட பயப்படக்கூடியவர்கள். ரிஷபராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஓவியம், இசை போன்றவற்றில் ஆர்வம் இருக்கும். நல்ல குரல் வளம் இருக்கும். வானில நிறம் இவர்களை அமைதியாக்கும்.
ரிஷபராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் சிவப்பு கொதிப்புடைய வைக்கும். இவர்களுடைய கருத்துக்கள் தெளிவானவை, பொறுப்பானவையாகும். செம்பு இந்த ராசிக்காரர்களுடைய உலோகமாகும். தேக்க தேக்க பளபளப்பாவதை போல அனுபவம் இவர்களை நன்மை செய்யும். ரிஷபராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக ரிஷபராசி சேர்ந்த ஆண்களுக்கு தனக்கு பிடித்த பொருட்களை அதிக செலவு செய்யாது பெற்று வாழ்நாள் முழுக்க வைத்து காப்பாற்றக்கூடியவர்கள். ஆனால் தேவையற்ற ஆடம்பரத்திற்கும் பொறுப்பற்ற முறையில் இருப்பதற்கு எதிரி அவர்கள். வீடுதான் இவர்களது கோட்டையாகும். நிறைந்த பொறுமையும் வலிமையும் உடைய விடாப்பிடியான பிடிவாத குணம் கொண்டவர்கள் ரிஷபராசி சேர்ந்த ஆண்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் பிறந்த ஆண் அமைதியான குணம் படைத்த நடைமுறைவாதி. இச்செயலையும் பொறுமையாக யோசித்து செயல்படக்கூடியவர்கள். இவர்கள் அமைதியும் அன்பும் நிறைந்த சுக்கிரனால் ஆளப்படுபவர்கள். ரிஷபராசி சேர்ந்த ஆண்கள் இவர் மனது வைத்தால் பாதிக்காமல் விடமாட்டார்கள். இது காதலுக்கும் பொருந்தும். இவர் நாகரிகமும் நாசுக்கும் தெரிந்த பாதுகாப்பான காதலர். நல்ல இசை இவரதுடைய காதல் உணர்வுகளை தூண்டிவிடும். ரிஷபராசியை சேர்ந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் இது காதலர்கள் ஒரு பெண்ணை விரும்பினால் அது உண்மையான காதல் தான். அந்த பெண்ணுக்கு சுகமான அனுபவத்தை கொடுக்கும். ரிஷபராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் இவர் செயலுக்கு முக்கியத்துவம் தரும் குணம் படைத்தவர். அறிவுள்ள பெண்கள் 18 வயது முதல் 80 வரை வயதுள்ளவர்களும் இவருடைய அமைதியான ஆர்ப்பாட்டமில்லாத உறுதுணையான குணத்தை விரும்பக்கூடியவர்கள். ரிஷபராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் எதிர்கால தேவைக்கான முன் யோசனையுடன் செயல்படக்கூடியவர்கள். சத்தமாக பேசக்கூடிய ஆண் தன்மையுடன் கூடிய பெண்ணை இவர்கள் விரும்ப மாட்டார்கள். பெண்ணுடைய அறிவுத்திறனை தனிமையில் மதிப்பவராக இருந்தாலும் ஒரு குழுவாக இருக்கும்போது பொது சபையிலும் தானே சிறந்தவராக இருக்க வேண்டும் என விரும்பக்கூடியவர்கள். ரிஷபராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் இவரை கோபப்படுத்திவிட்டு சமாதானம் செய்வது மிகவும் கடினமாகும். ஏனால் கருங்கல் போல இறுகி விடுவார்கள். ரிஷபராசி சேர்ந்த ஆண்கள் தன்னை கோபப்படுத்திய பெண்ணால் மனைவியோ அல்லது காதலியாக இருந்தாலும் அவளை தக்க பாதுகாப்பின்றி தனிமையில் விட மாட்டார்கள். தனது சுதந்திரத்தை முழுமையாக அனுபவிக்க எண்ணக்கூடியவர்கள். ரிஷபராசி சேர்ந்த ஆண்கள் தனது ஆண்மை குறைவு வராத நிலையில் இவரை போல் கனிவுடன் பண்புடனும் பொறுமையுடனும் இவரை காண முடியாது. அந்நிலையில் ஆண் மகனால் செய்யக்கூடிய செயல்களையும் தான் காதலிக்காக செய்ய தயங்க மாட்டார்கள். பொதுவாக இவர் பொருளாதார நிலையிலேயே இருப்பார்கள். வீட்டு மனை விற்பனையில் தொழில், பணம் கொடுக்கல் வாங்கல் இவர்களுக்கு உகந்த தொழிலாக அமையுது. ரிஷபராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு வீட்டு முறை சமையல் மிகவும் பிடிக்கும். இவருக்கு தன் தாயை போல சமைக்கும் பெண்ணை மிகவும் பிடிக்கும். இவர்கள் தன் தாயை மிகவும் நேசிக்கக்கூடியவர்கள். தன் குடும்ப பெயர் சொல்ல ஆண் வாரிசு இருந்தாலும் பெண் பிள்ளைகளை பிரியமுடன் வளர்க்கக்கூடியவர்கள். தமக்கென ஒரு சிறந்த முன்னுதாரணங்களை வைத்துக்கொண்டு அதற்கு தக்கவாறு பிள்ளைகள் வளர வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவர்கள். ரிஷபராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் இளைய தலைமுறையினரை அன்போடும் பொறுமையோடும் பொறுப்புள்ளவராக வளர்க்க அனைத்து முயற்சிகளையும் செய்வார். அது மட்டுமில்லாமல் தமது சொத்துக்களை மதிக்கவும் பாதுகாக்கவும் சொல்லி தருவார்கள். அவர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி தந்தாலும் பொறுப்புடனும் ஒழுக்கத்துடனும் இருக்க வேண்டியதை செய்வார்கள். அரிதாக வரும் எரிமலை போன்ற கோபம் குடும்பத்தில் உள்ளோரை மிரள வைக்கும். மனைவி செய்யும் சிறு தவறுகளை எளிதில் மன்னித்து விடுவார்கள். ரிஷபராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் சொகுசான பொருட்களை விரும்புவார்கள். ஆனால் அவை கொடுக்கும் பணத்திற்கு உகந்ததா என்று யோசித்த பிறகே வாங்கக்கூடியவர்கள். கடினமாக உழைத்து பின் நன்றாக ஓய்வெடுப்பார்கள். இவர்களை சோம்பேறி என்று ஏசினால் மிகுந்த கோபம் அடைவார்கள். ரிஷபராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் நிதானம்தான் இவர்களுடைய விவேகமாகும். அதை யாரும் குலைத்தால் நாசம்தான். தன் வீட்டில் நல்ல நண்பர்களுடன் பொழுதை கழிப்பது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். ரிஷபராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டை அமைதியாக அழகான நல்ல இசையுடன் கூடிய சூழ்நிலையில் வைத்து கொண்டால் இவரை முழுமையாக நம்பி அன்பு செலுத்தினால் இவரை விட நல்ல கணவர் உலகில் கிடையாது. இவருடைய அன்பு எளிமையானது, ஆர்ப்பாட்டம் இல்லாதது, ஆனால் மிகவும் நேர்மையானது. போதும் என்ற மனமே பொன் செய் மருந்து போன்ற குணமுடையவர் ரிஷபராசி சேர்ந்த ஆண்கள்.